18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வணக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? அவங்க பேர் என்ன? கட்சியிலிருந்து கூட வெளியில் வந்தாங்களே, அது அவங்க தான். ஆமாம். என்ன கேட்டீங்க நீங்கள்? இல்லை அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டீங்க, சில பேர் கமெண்ட்டில் கூட போட்டிருங்க. சிஎஸ்கே கட்சி, உங்களுடைய கூல் சுரேஷ் கட்சியில் வந்து நம்ம காளியம்மாள், நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி இருக்கிற காளியம்மாள் வந்து கூல் சுரேஷ் கட்சியில் இணைய போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. நிறைய பேர் அதை பற்றி மீம்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. ஏன் கூல் சுரேஷ் கட்சி கூட காளியம்மாள் வந்து ஜாயின் பண்ணக்கூடாதா? யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை ஒரு குட்டி பையன் நடத்திருக்கா அப்படி சிவகங்கையில். என்ன அப்படின்னா, காது குத்து விழா நடந்திருக்கு பார்த்துங்க. அதெல்லாம் தெரியாது, எனக்கு மட்டும்தான் குத்துவீங்களா காது? எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து குத்துனாதான் நான் காது குத்திப்பேன், இல்லைன்னா குத்திக்க மாட்டேன் அடம் பிடிக்க 2வது முறையாக காது குத்திருக்கிறாரு அப்பா. ரெண்டு எம்பி 4 எம்எல்ஏ வச்சிருந்தா கூட இன்னைக்கு தேதிக்கு நம்ம கொடியை கூட ஏற்ற முடியல. நாம கொடியேற்ற போனாதான் உரிய அனுமதி கேட்டீங்களா அப்படி இப்படின்னு சட்டம்லாம் பேசுவாங்க அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் வேதனையோட சொல்லியிருக்கா. அப்படி அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம், 2 எம்பி வச்சிருக்கோம். நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி குடியேற்றத்தில் தான் கரெக்டாக வந்து சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். அண்ணன் திருமாவளவன் இப்படி சொல்றாரு, இதுக்கு நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு அமைச்சர் ரகுபதி கிட்ட கேட்டிருக்கோம். அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. எப்போதுமே அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அப்படி சொல்றது எப்பவுமே இயற்கை. 2 தினங்களுக்கு முன்னால் நடந்த அந்த விழாவிலே மிகச் சிறப்பாக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை சகோதரர் தொல் திருமாவளவன் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒன்று போதும். இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னால நல்லா தெளிவா சொல்லிட்டார். இந்த கூட்டணி தான் தொடரும், இதுதான் இந்தியா கூட்டணி தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும், இந்த கூட்டணி முன்னெடுக்கின்ற கொள்கைகள் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கொள்கைகளாக அமையும் என்றெல்லாம் வலியுறுத்தி சொல்லியிருந்து தலைவர் தளபதியுடைய தலைமையில் இயங்குகின்ற கூட்டணிக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் இப்படி சொல்ல முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமாவளவன் சொல்றாருன்னா இதுவே அவருக்கு அனுப்பிச்சு விட்டுறது என்ன பண்ணு அவருக்கு. அப்ப கூட்டணி எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, இது எதுக்கு அவர் சொல்லணும்? தேவையில்லை. அன்பு திருமாவளவன் நொந்து நூலாய் போயிட்டார். கூட்டணின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறதுனால அவருக்கே இப்ப அவர் எப்படி இருந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார்ன்ற மாதிரி எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. தொடர்ந்து அண்ணன் சந்திக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்புலாம் சர்ச்சையிலேயே முடிய இப்ப அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு, பொள்ளாச்சி வழக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள்லாம் இருக்குல்ல தமிழ்நாட்டில், அதுல உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க திமுக எம்பி கனிமொழி அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா? அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில. அதுல அந்த கொலையில அந்த சாவுல என்ன அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதுல உங்க கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்க கருத்தென்ன? ஏன்னா இங்க யாரும் இல்ல, இங்க முன்னாடி நிக்கிறேன் சீமான். அதனால நீங்க பேச வேண்டியது வருது. நடுங்குறீங்க, என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல. எங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, நடுங்குறாங்க, என்னை சமாளிக்க முடியல. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வர்றப்ப இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தாரு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அது பல ஆண்டுகளாக நடந்து வருகிற ஒரு வழக்கு. ஏன்னா அந்த அம்மா ஏற்கனவே முதல்ல பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் பேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் இதில் தலையிடவே இல்லை. உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது வழக்கு பதிவு செய்து இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பின்புலமும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சீமானை பார்த்து பயந்து தான் அவரை சமாளிக்க முடியாதனால தான் இது மாதிரி செயலில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி அதான் நான் சொல்லிட்டேனேங்க. நான் எங்களுக்கு அவரெல்லாம் சமாளிக்கிறது ஒரு தோசு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் இதில் தலையிட்டிருந்தோம் என்றால் வழக்கு எப்படியோ திசை திருப்பி இருக்கலாம். இப்படி பரபரப்பா ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க பாஜக மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா கட்டியும் செய்தியாளர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கோர்ட்டில் இருக்கிற கேஸு சட்டப்படி நீதிமன்றம் நடத்தட்டும். ஆனால் எல்லாரோட கவனத்துக்காக சொல்கிறேன், சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் தி கான்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 adults இஸ் நாட் எ கிரிமினல் ஆக்ட்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதனால் சட்டம் அதோட கடமை செய்யட்டும். ஆய்வாளர் என்னத்துக்கு அதிக்கிரமத்தில் ஈடுபடணும்? இப்போ அமைச்சர் பொன்முடி என்ன சொல்றாருன்னா, இந்தி திணிப்பு விவகாரத்தில் அண்ணா சொன்ன ஒரு கதையை மேற்கோள் காட்டி பேசியிருக்கேன். அண்ணா சொன்னார் ஒரு உதாரணம். என்னன்னு சொன்னால், ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு பெரிய ஓட்டை செவுத்தில் போட்டிருந்தது. எங்கே செவுத்தில் போய் ஓட்டை போட்டிருக்கேன்னு கேட்டான். அவர் சொன்னார், இந்த வீட்டுக்காரன் சொன்னானா, இந்த மாதிரி இந்த ஓட்டை வழியாக பூனை போகிறதுக்காக போட்டிருக்கேங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டானா. பூனை போகிறதுக்காக செவுத்தில் ஓட்டை போடணுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் சென்று போனாரான். பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தான். இது எதுக்குப்பா சின்ன ஓட்டை போட்டுக்கிற அப்படின்னு கேட்டாராம். இது எலி போகிறதுக்குங்கன்னாராம். அப்போ தான் கேட்டாராம், பூனை போகிற ஓட்டையிலேயே எலி போவாதையா, இதுக்கு எதையோ போடுவாங்களையா? அந்த மாதிரி தான் சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணம் சொன்னார். அதுக்கு எதுக்காக இந்த உதாரணத்தை அண்ணா சொன்னார்னா, இந்த பெரிய ஓட்டை இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் வந்து இந்தியாவில் மட்டும் மற்ற மாநிலங்களில் வெளிநாட்டுக்கு போய் படித்தாலும் நமக்கு ஆங்கிலம் படிச்சிருந்தா போதும். அது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். பெரிய ஓட்டை அது. இந்த பெரிய ஓட்டைக்குள்ளே எலி நுழையாதா சின்ன ஓட்டை? அதில் எந்த மொழியாக இருந்தாலும் அதில் போகலாம். அதனால் இந்தி மொழிங்கிறது இந்த சின்ன ஓட்டை மாதிரி, அது தேவையில்லாத ஒன்று. நமக்கு தாய்மொழி தமிழ், அதுலேயும் நாம் வல்லுநர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தமிழும் ஆங்கிலமும் இருந்தால் போதும்னு தான் அண்ணா காலத்தில் இருந்து இந்த 1967 இந்த இருமொழிக் கொள்கை பின்பற்றப்படுகிறது. இந்த காலில் எழுந்ததுமே வேலையாக டீ கடைக்கு போய் ஒரு பஜ்ஜி போண்டா இல்லைன்னா வடை ஏதோ ஒன்றுத்தையும் உள்ளே தள்ளினாதாங்க அந்த நாளே திருப்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மள இருப்போம். ஆனால் விஷயம் என்னென்னா, பஜ்ஜி கொடுக்குற பேப்பரில் இருக்குது, செய்தித்தாளெல்லாம் கொடுக்கறதுனால அந்த அச்சுலாம் உள்ளே போய் வைத்துக்கொண்டு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணுதே. அதனால் அதை பண்ணக்கூடாது, பண்ணால் அபராதம் விதிப்போம் அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஏகப்பட்ட கடையில் கொடுக்குறாங்க. இதுக்கு மாற்று வழி என்ன, உங்கள் ஏரியாக்கள்லாம் என்ன நடக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாருங்கள். நியூஸ் பேப்பரில் வடை வச்சு கொடுக்குறாங்க. அந்த வடையை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அதில் உள்ள அச்சு நம்ம உடம்புக்குள்ளே போகும். லீஃப் ஏதோ பெருசு அகலமாக இருக்குது, அந்த லீஃபை நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய விவசாயிகள் தோட்டத்துலலாம் நிறைய இருக்குது, யூஸ் பண்ண நம்ம காஞ்சி கீழே விழுது, அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணால் அவங்களுக்கும் ஒரு சின்ன வருமானமும் கிடைக்கும். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் கட்டி தராங்க. அதோட அந்த அச்சிடுறது வந்து இந்த கார்பன் இதுன்னு கேட்டி அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது சாப்பிட்றதுனால நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இப்போ தெரியலனாலும் பிற்காலத்தில் ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. தொன்னை, அப்புறம் பாக்கு மட்டை, அப்புறம் இந்த மாதிரி அந்த கலர் பிரிண்டால் இல்லாத ஒரு ஒயிட் ஷீட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு ஒரு நினைக்கிறேன். ஒரு நியூஸ் பேப்பரில் கட்டி தரக்கூட அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் நமக்கு நம்ம வயிற்றுக்குள்ளே தான் நம்ம போவோம். இதுக்கு மாற்று ஏற்பாடா டிஷ்யூ பேப்பரு, வாழை இலை, இந்த மாதிரி பொருளை வச்சு கொடுக்கலாம். இப்போ தான் எவ்வளோ விஷயங்கள் வந்துடுச்சு. டிஷ் பேப்பரு, அந்த பேப்பர், இந்த பேப்பர்னு நிறைய விஷயங்கள் கொண்டாந்துட்டாங்க. மறுபடியும் எதுக்கு அதில் உட்காந்து பேப்பரில் வச்சு சாப்பிட்டுருக்கோம். இந்த தின்பண்டங்களை எக்காரணத்தை கொண்டு பத்திரிக்கை பேப்பர்களில் வச்சு கொடுக்கக்கூடாது. சில பேர் பேப்பர் பிளேட்டில் கொடுக்குறாங்க, அதுவும் சரி கிடையாது. பீனட் ஷெல்ஸ் ஒரு சுகர் கேன் வேஸ்ட்டில் தயாரிக்கிற பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்லலாம் அந்த அடிக்கடி இந்த ஆழ்துளை கிணறுல குழந்தைகள் விழுந்துடுறதும் அதை போராடி மீட்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும். இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஏகப்பட்ட இடத்துல நடக்குது. இந்த பெருநாட்டில் அப்படி தான் 18 மாதம் குழந்தை ஒன்று ஆழ்துளை கிணறுல விழுந்திருக்குது. பத்திரமா மீட்டிருக்கிறாங்க அந்த ஊர் அதிகாரிகள்லாம்.
பாருங்க, இந்த அமெரிக்காவில் இப்படித்தான் சரக்கு விமானம் ஒன்று சரக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு பறந்துருக்குது. சிக்கல் என்னன்னா, பறவை ஒன்று மோதி தீ விபத்து ஏற்பட்டு போச்சு பார்த்துக்க. உடனே சூதானமாக யோசிச்சு தரையிறக்கியிருக்கிறாங்க விமானத்தை. இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய மரத்தோட வயது, உறுதித்தன்மை இதெல்லாம் கண்காணிக்கணும் அப்படின்றத இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு நினைவுபடுத்துது. இந்த திருச்சி பக்கம் லால்குடியில் பைக்கில் 2 பேர் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. சாலையோரமாக இருந்த மரம் விழுந்து 2 பேரும் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த கோவை பக்கத்தில் ஓனாப்பாளையத்தில் ஒரு சம்பவம். பட்டியில் இருந்த ஆட்டை சிறுத்தை கவ்விட்டு போகிற சிசிடிவி காட்சிகளை பார்த்து மக்கள்லாம் பயத்தில் உறந்து போயிருக்கிறாங்க. ரத்த வாடை பார்த்ததுனால மறுபடியும் சிறுத்தை அதே இடத்துக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, கூண்டு வச்சு பிடிங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்புறம் +2 பொதுத் தேர்வு எழுதுகிற எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பாக எழுதுங்க. இங்கே பாருங்க, மாணவர்கள்லாம் நல்ல சிறப்பாக எழுதணும் அப்படின்னு திருப்பூரில் ஒரு கோயிலில் சிறப்பு யாகம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மாணவர்கள்லாம் பயங்கரமாக கலந்துக்கிட்டு பூஜைலாம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க எல்லாருமே. அடடடா, கண்கொள்ளா காட்சியப்பா. நம்ம வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வர் கோவிலில் தமிழ் பதிகம் பாடி கதவு திறக்கும் விழா நடந்திருக்கு பாருங்க. இந்த குதிரை சவாரி, மாட்டு வண்டியில் சவாரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சவாரியை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு சவாரியை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு சவாரி எங்கே நடந்திருக்குன்னா அலாஸ்காவில் நடந்திருக்குது.
வைத்தியம், மண் குளியல், வாழை இலை குளியல் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்த மருத்துவத்தில் ரொம்ப பிரதானமாக ஒன்று இருக்குது. அதே மாதிரி என்னென்னா இது நிறைய ஊர்களில் சேத்தை பூச்சிக்கிட்டு திருவிழா, சேத்தாண்டி திருவிழாலாம் கூட நடத்தியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த பாரம்பரியம் பிரேசில்லையும் இருக்குதா. சேத்தை பூச்சிக்கிட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டுருக்குறாங்க. அடுத்து பாருங்க, இந்த பொலிவியால இந்த நடன கலைஞர்கள்லாம் பயங்கரமா ஆட்டம் போட்டுருக்காங்க. ஒரு கார்னிவல் நிகழ்ச்சி பயங்கரமா நடக்குது. கலர்ஃபுல்லா இருக்கு விஷுவல்ஸ்லாம் பாருங்க. அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. நான் கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.